Hello students, Unit 12 Organic Chemistry Carbonate Compounds நம்ம இப்போ 5th part பார்க்க போறோம். அது எஸ்பெஷலி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா preparation of benzaldehyde. ஆல்டிஹைட்ஸோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பென்சால்டிஹைடோட ப்ரிப்பரேஷன் பத்தி இப்போ பார்க்க போறோம். தெரியும் பென்சால்டிஹைடோட ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியணும். பென்சீன் ரிங்ல one of the hydrogen atom is replaced by aldehydic group CH2 group. So இதுதான் பென்சால்டிஹைடு. இப்போ இந்த பென்சால்டிஹைட பாத்தீங்கன்னா நம்ம மூணு மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். Prepared by Itard reaction. Okay? So next Gartermann-Koch reaction. Gartermann-Koch reaction and from toluene prepare பண்ண போறோம். ஓகே இந்த மாதிரி மூணு மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் Itard reaction, செகண்ட் மெத்தட் வந்து Gartermann-Koch KOCH. ஓகே SH ல KOCH. Gartermann-Koch reaction and manufacture of benzaldehyde from toluene அப்படி சொல்லி மூணு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Itard ரியாக்ஷன்ல என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிட்யூட்டோட பென்சீன்ல ஓகே அதாவது சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் Itard ரியாக்ஷன் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அந்த Itard ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா toluene குரோமைல் குளோரைட்ல ரியாக்ட் ஆகுது. குரோமைல் குளோரைட் பேர் கேட்டோன்னே ஞாபகம் வருதா? போன வருஷம் லெபார்டரியில குளோரைடு ராடிக்கலை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ண டெஸ்ட் அப்படிதான் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இந்த தொடியில குரோமைல் குளோரைடோட நம்ம இது which is used as ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுக்குள்ள நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன தருது? நமக்கு தேவையான பென்சால்டிஹைட ப்ராடக்ட்டா தருது. அந்த ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாமே 3 மார்க்ஸ் क्वेश्चनல கேட்பாங்க. சோ அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த Itard ரியாக்ஷன்ல இந்த குரோமைல் குளோரைட் பாருங்க. When chromyl chloride is used as an oxidizing agent, toluene gives benzaldehyde. This reaction is Itard reaction. Acetic anhydride and chromic oxide can also used by this reaction. இங்க chromyl chloride மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. chromic oxide யூஸ் பண்ணலாம் or acetic anhydride CH3 CH3 இந்த CO இந்த CO இப்படி இருக்கும். இது யூஸ் பண்ணலாம். அல்லது இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்? chromic oxide CrO3 இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கூட நம்ம இந்த Itard ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம புக்ல இந்த குரோமைல் குளோரைட் பத்தி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பாப்போம். ரைட்டா? சோ toluene benzene ringல one of the hydrogen atom is replaced by CH3 group. It is said to be toluene. the bond வந்து கரெக்ட்டா அந்த கார்பனுக்கு நேரா தான் இருக்கணும். நீங்க பாட்டு இப்படி போட்டு இப்படி போட்ற கூடாது. இப்படி போட்டா அது வந்து தப்பு. ப்ராப்பரா எழுதணும். ரைட்டா? இந்த பாண்ட் கார்பனை நோக்கி தான் இருக்கணும். இது என்ன பண்ணுது? இப்போ உங்களுக்கு குரோமைல் குளோரைடுக்கு உண்டான ஃபார்முலா வந்து தெரியணும் இல்லையா? சோ குரோமைல் குளோரைடு அப்படினா என்ன பாத்தீங்கன்னா CrO2 Cl2. இதுதான் குரோமைல் குளோரைடு CrO2 Cl2. இப்போ நான் என்ன பண்ணி போறேன்? இந்த ரியாக்ஷனுக்கு புரியறதுக்காக இங்க நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்றேன். அதுக்கு அப்புறம் இங்க நான் ப்ராப்பரா ரியாக்ஷன் எழுதுறேன். ரெண்டு மூலக்கூறு எடுத்துக்க போறேன். இந்த ரெண்டு மூலக்கூறையும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த O மட்டும் பிரிச்சு OCrCl2 O எடுத்துக்க போறேன். ரைட்டா? ரெண்டு பேர் இருக்காங்களா? அதனால OCrCl2 O எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் குரோமைல் குளோரைடோட CrO2 Cl2 in the presence of carbon disulfide or carbon tetrachloride இது கூட ட்ரீட் பண்ணும்போது ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சீன் இருக்குல அந்த CH3 toluene இல்ல அத நான் எப்படி போட்டுக்கிறேன் அப்படினா CH இப்படி ஒரு H இப்படி ஒரு H ன்னு போட்டுக்கிறேன். ரைட்டா? CH3 எல்லாம் இப்படி கன்வீனியன்ட்காக இப்படி பிரிச்சு போட்டுக்கிறேன். நான் சொன்னேன்ல இந்த ரெண்டு OCrCl2O அது ரெண்டு இது கூட வந்து சேர போகுது. இங்க கீழ இருக்கனால இந்த ரியாக்ஷன் நான் மேல ப்ராப்பரா ரைட் பண்றேன். சோ toluene CH3 CH இங்க ஒரு H இங்க ஒரு H நான் பிரிச்சுட்டேன். which is react with chromyl chloride CrO2 Cl2 இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? OCrCl2O அப்படி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு டைம் OCrCl2
Cl2. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கூட போய் ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? in the presence of carbon disulfide and carbon tetrachloride, so benzene ring, the CH அப்படியே தான் இருக்கும். ஒரு பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த O போட்டுருங்க, O Cr Cl2O, இந்த H OH ஓட இப்படி அது மாதிரி அடுத்ததுல ஒரு CH இருக்கு, இந்த H இப்ப ஃபர்ஸ்ட் இந்த O, அடுத்து இந்த Cr, அடுத்து இந்த Cl2, அடுத்து இந்த O, அடுத்து இந்த H, which is intermediate. ஒரு இடைநிலை சேர்மம். இந்த இன்டர்மீடியேட் என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமியம் காம்ப்ளெக்ஸ். கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் பிரவுன் கலர். இது ஒரு பிரவுன் கலர் குரோமியம் காம்ப்ளெக்ஸ். பிரவுன் கலர் குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ரைட்டா? அகைன் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணுது. ரைட்டா? அப்படி ஒரு ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது H+ H2O கூட அண்டர்கோ பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது? பென்சால்டிகைட நமக்கு தங்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த H2O-வை நான் கரெக்டா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். புரியறதுக்காக மட்டும்தான் இதெல்லாமே. அப்ப ஒரு O இங்க, இந்த H இங்க, இந்த H இங்க. அப்ப பாருங்க பென்சீன் ரிங்ல ஒரு CH2 குரூப் வந்து கிடைச்சிரும். நமக்கு தேவையான பென்சால்டிகை ப்ராடக்ட்டா கிடைச்சாச்சு. Cr Cl2 OH, இந்த O இந்த OH, இப்ப ரெண்டு பேர் இருக்காங்களா? அப்ப Cr OH Cl2, ரைட்டா? Cr OH Cl2, இங்க ஒரு OH. அப்ப OH வந்து twice times இருக்காங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 2 times வந்து இங்க வெளியில போயிடுறாங்க. இந்த ரியாக்ஷன் தான் உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க? ரொம்ப சிம்பிளா டொலுயினோட ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே, இது யார் கூட ட்ரீட் பண்றாங்க? CrO2 Cl2 கூட in the presence of carbon disulfide, carbon tetrachloride போட்டாலும் ரைட் தான். ரைட்டா? என்னது? இது ஒரு ப்ராடக்ட், அந்த CH, அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? OCr OH Cl2 twice ன்னு போட்டுருக்காங்க. புரியுதா? அதுதான் என்ன பண்ணிருக்கேன்? OCr Cl2 போட்டு ரெண்டு டைம் பிரிச்சு எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணுது. ஒரு H3O+ ன்னு போட்டுருக்காங்க. அண்டர்கோ பண்ணும்போது பென்சால்டிகைட மட்டும் ப்ராடக்ட்டா தந்துருக்காங்க. ரைட்டா? சோ இதுதான் எட்டாவது ரியாக்ஷன். பாத்துக்கோங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ரைட் பண்ணிடலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எழுதிக்கோ. எப்படி எழுதினாலும் ஓகே தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா ஓகே, மக்கப் பண்ணி படிக்காத கண்டிப்பா மறந்துடும். ரைட்? சோ ரெண்டாவது ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Gattermann-Koch reaction. ரைட்டா? Gattermann-Koch reaction. இங்க என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா this reaction is a variant of Friedel-Crafts acylation reaction. In this method, reaction of carbon monoxide and hydrochloric acid generate an intermediate which is reacts like forming. Very simple. So benzene என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா it is treated with carbon monoxide and hydrochloric acid in the presence of aluminum chloride AlCl3 or CuCl as a catalyst. Friedel-Crafts acylation reactions மாதிரியே நடக்குதா? அப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பென்சால்டிகைடு தான் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. CHO தான பென்சால்டிகைடு. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஹைட்ரஜன் இந்த குளோரினும் வெளியில போயிடும். இந்த HCO வந்து இங்க போய் சேர்ந்து CHO-வா மாறி நமக்கு ப்ராடக்ட்டா தந்துது. சோ இதுதான் Gattermann-Koch ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பென்சால்டிகைட டொலுயின்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். from toluene. toluene உங்களுக்கு தெரியும், benzene ringல one of the hydrogen atom is replaced by CH3 group. that toluene. the toluene என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா side chain chlorination of toluene gives benzyl chloride which on hydrolysis gives benzaldehyde. first இது என்ன பண்றாங்கன்னா chlorination பண்றாங்க in the presence of H light முன்னாடி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பென்சாயில் குளோரைடு கிடைக்குது. அப்ப பென்சாயில் குளோரைடு என்ன அர்த்தம்? C6H5 னா ஃபினைல் குரூப்,
அந்த phenyl குரூப்போட ஒரு CH2 குரூப் இருந்தா இதுதான் பென்சாயில் குரூப். அந்த பென்சாயில்ல ஒரு H உம் இந்த Cl உம் சேர்ந்து HCl ஆ வெளியில போயிடும். இப்ப CH2 இருக்குமா ஒரு குளோரின் சேரும்போது பென்சாயில் குளோரைட். அகைன் இந்த பென்சாயில் குளோரைட் என்ன பண்றாங்க 373 கெல்வின்ல ஹைட்ரோலிசிஸ் பண்றாங்க. அப்படி ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு தேவையான பென்சால்டிஹைட் ப்ராடக்ட் கிடைச்சிருது. சோ பென்சால்டிஹைட் என்னது பென்சீன் ரிங்ல one of the hydrogen atoms is replaced by CHO group. இப்போ நமக்கு இங்க ப்ராடக்ட்டா இந்த இதுல என்ன இருக்கு பென்சாயில் குளோரைட் இருக்குல்ல பென்சால் குளோரைட் நான் சொன்னேன்ல C6H இருந்தா பாருங்க அந்த குரூப்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பென்சாயில் குளோரைட். வெறுமனே CHன்றத அதுக்கு பேரு பென்சால் குளோரைட். அப்ப இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பென்சால் குளோரைட் தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ரைட்டா CH2Cl ல CHCl2 தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ரைட்டா CHCl2. இப்போ இத ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு O மட்டும் இந்த சைடு போடுங்க ரெண்டு ஹைட்ரஜன் இந்த சைடு போடுங்க ரெண்டு HCl வெளியில போயிட்டு நமக்கு பென்சால்டிஹைட் ப்ராடக்ட் கிடைச்சிரும். சோ கொஞ்சம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். சோ இதுதான் பென்சால்டிஹைட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 3 மெத்தட் பை எட்டாவது ரியாக்ஷன் காட்டர்மைன் கோச் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரம் டொலுவின். டொலுவினை டைரக்டா சரி ஓகே இந்த டொலுவினை குளோரினேஷன் பண்ணோம் அப்ப பென்சால் குளோரைட் கிடைக்கும். நேம் இம்பார்ட்டன்ட் பென்சாயில் இல்ல பென்சால் குளோரைட். இந்த பென்சால் குளோரைட ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான பென்சால்டிஹைட் ப்ராடக்ட்டா கிடைச்சிருது. ரைட்டா thank you hope you all understand the reactions very well.